அதாவது இப்ப அரசியலுக்கு வர்றவங்க கூட இப்ப புதுசா வர்றவங்க கூட குறைதானே சொல்றாங்க. விஜய்ன்னு சொல்லல, அரசியலுக்கு அனுபவம் இல்லாதவங்களும் குறைதான் சொல்றாங்க. அது இந்த இடத்துல இருந்து செஞ்சு பார்த்தாதான் தெரியும் அதனுடைய அருமை. கஷ்டம் என்ன, இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆட்சி நடத்தின்னு போறாரு. அவருக்கு தான் தெரியும் என்ன. 26 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, பாஜக, பாமக? இந்த வீடியோவோட டாஸ்க் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் ஸ்டார்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து லாஸ்ட் பர்சனுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ள வீடியோவில் ஒரு இடத்துல வரும். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த டைம் அப்புறம் எந்த பிளேஸுங்கிறத இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுற 3 வின்னர்ஸ்க்கு 100 rupees கேஷ் ப்ரைஸ். இன்ஸ்டாகிராம் லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு முக்கியமான ரூல் இருக்குது. வீடியோ அப்லோட் பண்ண 3 ஹவர்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணுற வின்னர்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரைஸ். சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிஎம்கே ஜி. டிஎம்கே வந்து நம்ம தலைமுறையா இறங்குது, அதுக்கோசரம் நம்ம டிஎம்கே ஓட் பண்றோங்க ஜி. இதுக்கு மாதிரி யாருக்கு ஜி டிஎம்கே தான் ஓட் பண்ணி டிஎம்கே தான் ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இப்போ புதுசா ஒன்று வரணும், அதனால அவர் டிவிக்கு தான். இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட்? டிஎம்கே. இந்த டைம் டிவிகே. ஆமா, இந்த டிவி. நீங்களே சொல்றீங்க. பாமக தான். பாமக. எதனால? நாங்க அந்த இதுதான். இதுக்கு முன்னாடியும் பாமக தான். ஒரே பாமக தான். ஸ்டாலின். எதனால? அவர் தான் நல்லது பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஒரு போட்டி? இதுக்கு மேலே கூட கஷ்டம் பண்ணுறேன். டிஎம்கே. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஓட்டு யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, டிவிகே இருக்கு, என்டிகே. நீங்க யாருக்கு போட்டு போறீங்க? நாம டிஎம்கே தான். நம்ம எதனால? இல்ல, ஆரம்பத்துல இருந்து டிஎம்கே தான் போட்டுட்டு இருக்கிறோம். எப்பயுமே டிஎம்கே. நீங்க உங்க ஓட்டு யாருக்கு? டிஎம்கே தான். எதனால? ஆரம்ப காலத்துல இருந்து டிஎம்கே தான். டிஎம்கே. எதனால? வருஷம் அவங்க தான் போடுறது, நம்ம ஏன் போறது இல்லை. எப்பயுமே. சரி. 26 சட்டமன்ற தேர்தல்ல உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும்? ஸ்டாலின் தான் போடுவோம். ஸ்டாலின். எதனால? எதனால ஸ்டாலின்? நாங்க கட்சிக்காரர் அதுதான் போடுவோம். எதனால? நம்மள எல்லாமே நம்ம எங்க அப்பா காலத்துல இருந்து அதான் நம்ம ஸ்டாலின் தான். ஸ்டாலின். எதனால? அதுல இருந்து அங்க வர அப்படியே வருது, ஃபேமிலியோட வருது. எங்க அப்பா பாட்டு அந்த மாதிரி வருது. அது பரம்பரையா நாங்க அப்படியே போறோம். சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கேங்க. டிஎம்கே. நாங்க டிஎம்கே மாமூலா டிஎம்கே தான் போடுறது. நம்ம ஃபேமிலி பூரா டிஎம்கே தான். நம்ம 5 வார்டும் டிஎம்கே தான். பாலக்கோடு ஏரியா. ஆமா. ஆமா. நீங்க? அதுதான் டிஎம்கே. எப்பயுமே. நீங்க உங்க டிஎம்கே. எதனால? எதனா காரணம்? காரணம் ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா டிஎம்கே, எங்கள் தாத்தா டிஎம்கே, எங்கள் அப்பா டிஎம்கே, நாங்களும் டிஎம்கே, எங்கள் பசங்களும் டிஎம்கே. ஆனால் நாங்கள் கட்சியாக இருந்துட்டு நம்ம வேலை முடியல. நமக்கு பட்டா ஒன்று வரணும். பட்டா ஒன்று வந்துருச்சுன்னா நாங்கள் சாகிற மட்டும் டிஎம்கே தான். இப்போ வந்து உட்படிப்போம். ஓட்டு போட மாட்டோம், யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம், வீதியில வரத்து கொடுக்க மாட்டோம். ஆனால் டிஎம்கே தான். ஆனால் எங்களுக்கு நாங்களும் 4 வருஷமா திரும்புகிறோம், இன்னொருக்கும் பட்டா வரல. அந்த பட்டா வந்தா தான் நம்ம ஓட்டு போடுவோம். இல்லைன்னா யாரும் 5 வார்டு போட மாட்டோம், யாருக்குமே போட மாட்டோம். எல்லாம் மனு போட்டுருக்கிறோம். பன்னீர்செல்வம் பார்த்துருக்குறோம், தலைவருக்கும் பார்த்துருக்குறோம், எல்லாருக்கும் பார்த்துருக்கோம். எல்லாம் 99% வேலை முடிஞ்சு. சில பேருங்கனால அப்படியே நிக்குது. சில பேருங்கனால அப்படியே நிக்குது. இது அது என்ன காரணம் நிக்குதுன்னு தெரியல. இன்னும் 2-3 வாரத்துல நடக்கும், போராட்டம் நடக்கும். 5 வார்டு சேர்ந்து யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம், வீதியில தூரத்துக்கும் கொடுக்க மாட்டோம். நாங்க எங்க ஓட்டு யாருக்குமே இல்லை, இந்த வருஷம் யாருக்குமே போறதில்ல. எங்களுக்கு பட்டா வரணும். பட்டா வந்தா நாங்க ஏதோ ஒன்று பண்ணுவோம். பட்டாவே வராது. ஆளுங்கட்சி இருந்து பிரயோஜனம் இல்லாத இருக்கு. எதிர்கட்சி இருந்துட்டு அவங்க வேலை நிப்பாட்டுறாங்க. ஆனா நம்ம ஆளுங்கட்சி தான். ஆனா எதிர்கட்சிக்காரங்க நிறுத்துறாங்க. ஆளுங்கட்சி இன்னைக்கு கூட நம்மளுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத நம்ம நடக்குது.
இன்னும் 2-3 வாரத்துல போராட்டம் நடக்கும். டிஎம்கே பிஜேபி எதனால? அது எனக்கு மோடி ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் இந்து மதத்தை ரொம்ப மதிக்கிறேன். அதனால எனக்கு மோடிஜி ரொம்ப பிடிக்கும். பிஜேபி ஏடிஎம்கே ஒரு அலைன்ஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு தான் போடுவீங்களா? ஏடிஎம்கே வீட்டில் எல்லாருமே ஏடிஎம்கே. இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுவீங்க? ஏடிஎம்கே தான். பிஜேபி டிவிகே தான். எதனால? இதெல்லாம் என்னன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி டிஎம்கே தான் போட்டேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. டிஎம்கே. எதனால? இப்போதைக்கு எல்லாம் நடைமுறையெல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. அதனால ஒன்றும் மாற்றம் தேவையில்லை. இப்போதைக்கு இதுக்கு நல்லா முன்னாடி தான் யாருக்கு? நடந்துருக்கு. டிஎம்கே தான். சரி. நீங்க சொல்லுங்க. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிஎம்கேண்ணா. டிஎம்கே எதனால? எல்லாம் நல்லது தான் பண்றாங்க. எல்லாம் குறை சொல்றது சும்மா, அது ஜென்ரலா சொல்றது தான். நீங்க வந்தீங்கன்னா நீங்க குறை சொல்றீங்க, அவங்க வந்தா அவங்க குறை சொல்றாங்க. செய்யறத பார்க்க போனாக்கா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நல்லது தான் செய்யறாரு. முன்னையோட இப்ப நல்லது தான் செய்யறாரு. நல்லது செய்வார் இனிமேலும். அது ஜனங்க தான் புரிஞ்சுக்கணும். குறை சொல்றவங்க சொல்லினே இருப்பாங்க. அது நம்மளா பார்த்து யாரை வர வைக்கணுமோ அவங்கள கரெக்டா வர வச்சிடணும். வர சொல்றாங்கன்னு யாரை சொல்லுவாங்க? எல்லாருமே சொல்றாங்க. DMK. ஆமா, அதாவது இப்ப அரசியலுக்கு வர்றவங்க கூட இப்ப புதுசா வர்றவங்க கூட குறை தானே சொல்றாங்க. விஜய்ன்னு சொல்லல, அரசியலுக்கு அனுபவம் இல்லாதவங்களும் குறை தான் சொல்றாங்க. அது இந்த இடத்துல இருந்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதோடைய அருமை. கஷ்டம் என்ன, இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆட்சி நடத்தின்னு போறாரு. அவருக்கு தான் தெரியும் என்னடா ஏதுறான்னு. நம்மளுக்கு என்ன தெரியும். இதுக்கு முன்னாடி யாருக்கு சொல்லுவாங்க? ஜென்ரலா நம்ம டிஎம்கே தான் போடுவோம். ஏடிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே. எதனால? எங்களுக்கு நாங்கள் ரெகுலராக குடும்பத்தோட ஏடிஎம்கே தான். இருந்தாலும் எங்கள் அமைச்சர் எங்கள் தொகுதிக்கு இது வரைக்கும் எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்காரு. ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, ஆட்சியில் இல்லாத போதும் சரி, எங்களுக்கு சிறப்பாக பணி செஞ்சுட்டு இருக்காரு. நிறைவாக இருக்கும் நாங்கள். ஆமாம். அதனால இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இதுக்கு முன்னாலே அவருக்கு தான் ஓட் போட்டோம். தொடர்ந்து 5 வருஷமா அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ இங்கே. ஆமாம். சரி, ஓகே. சரி. ஒரு சின்ன கேள்வி. 26 சட்டமன்ற தேர்தல் வருது. அதில் உங்க ஓட்டு யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, திமுக, அதிமுக இருக்காங்க, புதுசா விஜய் இருக்காங்க, சீமான் இருக்காரு, நாம் இருக்காங்க. உங்க ஓட்டு யாருக்கு? ஸ்டாலின். ஸ்டாலின். எதனால? இல்ல அவர் எப்படி எல்லாம் நல்லது செய்யறாரு. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அவருக்கு தான் அவருக்கு தான். சரி, ஓகே. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே. டிவிகேக்கு போடுங்க. டிவிகேக்கு போட்டாதான் புதுசா யாராவது வருவாங்க. இது என்ன சேனல்? டெலிவிஷன் 38 யூடியூப் சேனல். யூடியூப் சேனலா? புதுசா இருக்கிறவங்களுக்கு வரவேற்பு தாங்க. பழைய இருக்கிறவங்களுக்கு பாத்துட்டீங்க. இப்போ புதுசா இருக்கிறவங்களுக்கு சான்ஸ் தாங்க, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு? ஒரு மாற்றம் இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க நல்லதான் பண்றாங்க, ஒன்றும் இது செய்யல. புதுசா இருக்கிறவங்க ஏதாவது எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுத்தா, அப்புறமா எஜுகேஷனு நீங்க மெடிக்கல் மட்டும் ஃப்ரீயா கொடுங்க போதும். நம்மளுக்கு வேற எதுவுமே வேணாம். நம்மளுக்கு இது மட்டும் இது தாங்க. யாராவது ஒரு ஆள் மட்டும் இது சொல்லி பாருங்க சொல்லுங்க, அவங்க வந்துருவாங்க. எஜுகேஷனும் மெடிக்கல் இது 2 மட்டும் ஃப்ரீயா கொடுங்க. கார்பரேட் இருக்கிறது ஸ்கூல் எல்லாம் எடுத்துட்டு எல்லாமே எஜுகேஷன் ஃப்ரீயா தாங்க. நம்மளுக்கு இலவசமே வேணாம், போதுமா? இது யாராவது சொல்லி பாருங்க, அவங்க தான் வருவாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க இதெல்லாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சொல்லுங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே தான். நம்ம இந்த டைம் டிவிக்கு புதுசா டிஎம்கே ஏதோ ஒரு தள்ளாடுது, எதுக்கு போடலான்னு. அவரும் நம்ம தளபதி, நம்மள்ட்ட இவரும் நம்மளுக்கும் தளபதி ஃப்ரெண்டு தான். அவரும் ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரி இவரும் நல்லதுதான் செய்யறாரு. இப்போ அவர் வந்ததுனால இவரும் நல்ல நல்ல ஸ்கீம் எல்லாம் விடுறாங்க. அதனால டவுட்டா இருக்காரு. ஆமா, பட் நீங்க புதுசா எதிர்பார்க்கறீங்க? சேஞ்ச் எல்லாம் எதிர்பார்க்கல. எப்படிதான் இவர் சமாளிக்க போறாரு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஆமா, ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு கடத்துல புதுசா வந்தவங்க தானே. ஆமா, புதுசா வந்தவங்க தான். இவ்வளவு ஸ்கீம் இருக்கு, இவ்வளவு நல்லது அவரும் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவரு. இப்போ இவ்வளவு ஸ்கீம் விட்டனால இவர் எப்படி புதுசா எப்படிதான் சமாளிக்க போறாரு தெரிய மாட்டேங்குது. நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு இருக்கு? ரெட்டலைக்கு தான் போடுவோம். கேபி அன்பழகன். எதனால? அவர் தான் இங்க செல்ல பிள்ளை. இது மாதிரி தர்மபுரியில அவர் தான் வருவார். நான் ஏற்கனவே ரெட்டலைக்கு தான் போடுவேன். இப்போ ரெட்டலைக்கு தான். தர்மபுரியில ஏடிஎம்கே தவிர யாரும் வர மாட்டாங்க. இந்த அளவுக்கு நல்லது செய்யறாரு. ஏதாவது உதவினா உடனே போய் செய்யறது அவர் மட்டும்.
தர்மபுரி வேற எங்க வேணா டிஎம்கே வந்துடும். தர்மபுரி இடத்துல வரைக்கும் அந்த ஸ்டாம்ப் அவர் தான் வருவார். யார் வேணா எழுதி தரா 1 கோடி ரூபாய் பெட்டு அவர் தான் வருவாரு. ஏதாவது உதவினா உடனே செய்யறாருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போய் நிச்சாங்கன்னா உடனே செலவு பண்றது அவர் மட்டும்தான். நான் டிஎம்கே காரன் தான் இருந்தாலும் செலவு பண்றதெல்லாம் தர்மபுரியில சொல்றேன். அவர் தவிர யாரும்